விக்கியும் நானும் வந்து லீ படத்தில் வேணால் நடிச்சிருந்தோம். பிரபுசாலம் சார் படத்தில் சிபியோட ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தோம். ஸோ விக்கி ரொம்ப நாள் கழிச்சு வந்து சொன்னால் அந்த மாதிரி மச்சான் நான் ஹீரோ நடிக்கிறேன்டா வாடா அப்படின்னு சொல்லியிருந்தான். அண்ட் தென் நம்ம படம் என்னோடய படத்தோட ஆரஞ்சு டைப் படத்தோட ஹீரோ ரமேஷ் நடிச்சிருக்கான். கர்ணா கேள்விப்பட்ட படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு, போஸ்டர்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்டூடெண்ட் சுரேஷ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த மகாபலிபுரம்ங்கிற அந்த லொக்கேஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற மீனவர் மக்கள், அப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் டூரிஸ்ட் கைட்ஸ், அங்கே வந்து போகிற ஃபாரின் டூரிஸ்ட், அந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது அந்த படத்தில். அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ஃபஸ்ட் ஹாஃப் வந்து முழுக்க முழுக்க காமெடியாக கொண்டு போயிருக்காரு. அது வந்து கருணாகரன் அண்ட் நம்ம சூதுகம், ரமேஷ், விநாயக் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ஹைலைட் என்ன கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இதோட கிளைமேக்ஸ் தான். டெஃபினட்டாக தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மைனா, பருத்தி வீரன், சுப்பிரமணியபுரம் அந்த வரிசையில் இந்த படத்தோட கிளைமேக்ஸும் டெஃபினட்டாக பேசப்படும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிபி மூலியமாக எனக்கு வந்து விக்கி, இந்த விநாயக்கு வந்து நல்ல பழக்கம். விக்ரம் ஒரு நல்ல ஒரு குட் ஹார்ட் மேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு 7 பேர் நடித்தாங்க. அதில் ஃபுட்பால் பிளேயர்ஸாக அதில் ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருப்பார். எங்கே திருப்பியும் ஆஃப்டர் இவ்வளோ லாங் கேப்புக்கு அப்புறம் எங்கே சந்தித்தோம்னா என்னோடய கயல் திரைப்படத்துக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஏக்கரில் வந்து ஒரு பெரிய டேங்க் ஒன்று கட்டணும். இப்போ சென்னையில் அது மாதிரிலாம் கிடைக்காது. ஸோ அப்படியே அலைஞ்சப்போ மைண்டுக்கு வந்தாப்புல போய் கேட்டோன்னே ஒன்றுமே சொல்ல பொன்னேரிக்கிட்ட வந்து அவரோட இடமெல்லாம் கொடுத்து தண்ணி எடுக்கணும். கிட்டத்தட்ட வந்து யோசிச்சு பாருங்கள், 1 ஏக்கர் வாட்டர் வந்து 3 ஃபீட்டு 4 ஃபீட் டேங்க் ஃபில் பண்ணோம்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வாட்டர் பம்ப் பண்ணி எடுக்கணும். திருப்பி 3 டேஸில் வந்து எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். பயங்கர ப்ராசஸ்ஸு. ஒன்றுமே பேசலை. சார் எடுத்துங்க சார், இது உங்கள் இடம் மாதிரின்னாரு. சினிமாவை நேசித்தால் மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியும். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். இது கயல் ஆடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். பட் அப்படி ஒரு கனெக்ஷன் தான். அப்போ தான் அவர் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னு சொன்னார். டைரக்டர் வந்து டான் சாண்டி வந்து நான் கேள்விப்பட்டேன், பிரபு சாலமனுக்கு வந்து நண்பர்னு சொன்னாங்க. நிச்சயமாக அவருடைய இந்த கதையிலேருந்து எல்லாமே ஒரு இன்வால்மெண்ட் பிரபு சாலமனுக்கு இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், அதாவது இயக்குநர்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச டைரக்டர்னு சொன்னால் பிரபு சாலமன். காரணம், அவருடைய அதாவது சக்ஸஸும் பார்த்துருக்கேன், அவருடைய முன்னாடி அவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ண படங்களையும் பார்த்துருக்கேன். ஆனால் என்னமோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது அவரோட மைண்டில் இப்போ எப்போ எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஜீசஸுக்கு தான் சொல்லுவார். அந்த ஜீசஸுக்கு சொல்கிற அந்த இதுலேயே நமக்கே வந்து ஒருவேளை அந்த டெடிக்கேஷன், அந்த காட் ஃபியர்னாலேயே என்னன்னு தெரியல, ஒரு பெரிய மாற்றம் மைனாவில் இருந்து அவருடைய கான்சன்ட்ரேஷன், டெடிக்கேஷன் சினிமா மேலே எடுத்துக்கிற ஒவ்வொரு கவனமும். ஏன்னா இன்னொரு டைரக்டராக இருந்தால் அவர் கொடுத்த கும்கி சக்ஸஸ்க்கு பிறகு பல கோடி ரூபாய் சம்பளத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க தயாரிப்பாளருக்கு. ஆனால் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவருக்கு பிடிச்ச ஒரு நடிகரை செலக்ட் பண்ணி புதுமுகத்தை இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது ஜெயிச்சவங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்மைன்னு சொன்னால் அதிக சம்பளம் வாங்கிறது, பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிறது கிடையாது. அந்த கான்ட்ரிபியூஷன் இப்போ பண்ண போகிறாரு பாருங்க. அடுத்து இன்னொரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி பிரபு பையனுக்கு அவர் கொடுத்தது வந்து உண்மையிலே அந்த பரம்பரையே வந்து பிரபு சாலமனுக்கு வந்து என்றைக்குமே நன்றி சொல்லணும். It's my pleasure to be part of this movie because it's very different story, ரொம்ப different ஆனா it's based on a true instance, events and whatever. And thanks a lot for giving me this opportunity, my director, producer and one and all. The film, it has been a fabulous journey with the whole team of Mahabalipuram, the whole cast and the crew. ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணிட்டாங்க எல்லாரும். ஸோ இட்ஸ் பீன் ஜாய் ரைட் அண்ட் the team has put in a lot of hard work, a lot of dedication, a bunch of young people like us who have worked together. So I hope the Yella audience are going to enjoy the film. என்னை ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பிரபு சாலமன் சார் தான். லீவ் படத்தின் மூலிமா ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணது என் ஃப்ரெண்ட் சிபி தான். ஸோ அவங்க 2 பேர் இல்லைன்னா எனக்கு நான் இங்கே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸோ படம் எடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தொலைச்சிருந்தேன். அப்புறம் பிரபு சாருக்கு போட்டு காட்டினேன். பார்த்துட்டு கால் பண்ணுறத நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னை கைட் பண்ணி ரொம்ப விஷயங்கள் சொல்லி கரெக்ட் பண்ணி இன்றைக்கி படம் நல்லா வந்திருக்கேன்னா அவர் ஒரு மிக முக்கியமான காரணம். அண்ட் கே ரொம்ப பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. 5 சாங்கும் நல்லா வந்திருக்கு. யுகபாரதி சார் ரொம்ப ஒரு பெரிய ஹீரோவுக்கு என்ன எழுதுகிறோமோ அந்தளவுக்கு இந்த படத்துக்கு எழுதியிருக்காரு. ரொம்ப நன்றி சார்.
அண்ட் எடுத்து முடிச்சுட்டு திருப்பி சில பேருக்கு போட்டு காட்டணும், வேறு டேர்ம்ஸில் சொன்னாங்க. அப்புறம் என் அண்ணன் சுரேஷ் அண்ணன் நாசர் சார் 2 பேருமே நம்ம படத்தை பார்த்தாங்க. பார்த்த உடனே எதுவுமே பேசல, நான் வாங்குகிறேன், நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே சைன் பண்ணோம். ஸோ அவங்க இல்லைனா இந்த படம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப பெரிய வணக்கம். அதாவது லைஃப்பில் சொல்லுவாங்க பணம் சம்பாதிக்கிறது ஈஸி, நண்பர்களை சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பணம் சம்பாதிக்கிறதும் கஷ்டம்தான், ஆனால் அதை விட கஷ்டம் நண்பர்களை சம்பாதிக்கிறது. ஆனால் விக்கி மாதிரி ஒரு நண்பனை சம்பாதிச்சா போதும், லைஃப்பில் வந்து ஒருத்தன் ஈஸியாக செட்டில் ஆகிடலாம். அந்தளவுக்கு ஒரு ஹெல்பிங் மென்டாலிட்டி உள்ள ஒரு பர்சன். சினிமா மேலே அவனுக்கு அந்தளவுக்கு ஒரு பேஷன் இருக்குது. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் இன்றைக்கி வந்து அவருக்கு இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட ஃபேமிலிக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது முழுக்க ஒரு சோசியல் காஸ் உள்ள ஒரு படம், சலீம் மாதிரி. இந்த படத்தை பார்த்துட்டு என்னோட கோ ப்ரொடியூசர் நாசர் பார்த்தாரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிரபு சாலமன் சாரோட அவரோட ஹெல்ப்னால் பண்ணப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து ஒரு அருமையாக வந்திருக்கு. அந்த செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா சுப்ரமணியபுரம் மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டு, அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு நல்லா இருக்கும். அதில் நடிச்சிருக்கிற என்னோட தம்பி விக்கி அவர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் அந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபுல்லாக சூதுக்கமில் உள்ள எல்லா டீமுமே அந்த படத்தில் இருக்கும். இந்த படம் வந்து 2 hours உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 100% ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு மிகச்சிறப்பான படத்திற்கு அடையாளம் என்னென்னா, அந்த படம் ஒரு நல்ல ஆட்களால் பார்க்கப்பட வேண்டும், வாங்கப்பட வேண்டும், அதை நல்ல முறையில் வியாபாரம் செய்யப்பட வேண்டும். அதன் மூலமாக நிறைய தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் வாழ்வு பெறுகிறார்கள். இதுதான் உண்மை. அதே ஒரு கவிஞனாக கூட தம்பியை சொன்னார், யாரோ ஒருத்தர் ஒரு சமயத்தில் ஒரு அடையாளம் காணப்படுவார். ஒருத்தன் கூப்பிடுவான், நீங்கள் நல்லா எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் தான் நீ கவிஞனாக இருக்க முடியும். ஏன்னா நான் அங்கே வரும்போது திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது கவிதை போட்டிகளில் கலந்துக்குவேன். அப்போ ஒரு மிகப்பெரிய கவிஞர், பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லை, நானும் அவரும் ஒரு கவியரங்கத்தில் கலந்துக்கிட்டு கவிதை போட்டியில் கவியரங்கத்தில் கவிதை படிச்சுட்டு இருந்தேன். அவர் என்னை ரொம்ப நக்கல் அடிச்சுட்டே இருந்தார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கவிதை உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு, நீங்கள் இன்னும் சந்த கவிதை எழுதிட்டுருக்கிறாரு, பாவம் சின்ன பையன் பொழைக்க தெரியலன்னாரு. நான் அந்த கவிஞனை விட நல்லா எழுதுவேன்னு ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக தான் என் படத்தில் பாட்டு எழுத ஆரம்பித்தேன். என் படத்துக்கு மட்டும்தான் பாட்டு எழுதுறேன். ஏன்னா கவிஞர்களுடைய வைத்தறிச்சலை நான் கொட்டிக்க விரும்பலை. அதனால் அடுத்தவங்க படத்துக்கு நான் வாய்ப்பே கேட்கல. இதெல்லாம் இந்த திரையுலகத்தில் சில பின்பற்றப்படுகிற நல்ல விஷயங்கள். அந்த நல்ல விஷயங்களில் ஒன்று தான் மிகப்பெரிய விஷயம், ஒருவருடைய படத்தை இன்னொருவர் நம்பி வாங்குவது. 5 வருஷம் முன்னாடி ஒரு ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னா, சப்போஸ் ஒரு பெரிய நடிகர் ஒரு பெரிய நடிகை ஒரு க்ரௌடில் வராங்கன்னா அவங்கள மட்டும்தான் சுற்றி இருக்கிறவங்க, அது ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கட்டும், இன்னொரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்கள மட்டும்தான் பொதுவாக கண்டுக்குவாங்க. மற்றவங்களாம் பெருசாக தெரிய மாட்டாங்க. அப்படியே நாங்கள் படத்தில் இருக்கோம், நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம், அவங்களுக்குலாம் அந்த லெவல் ஒரு மரியாதையோடு நிறுத்திக்குவாங்க. 5 வருஷம் கழித்து இன்றைக்கி சினிமா லைனில் இருக்கேன் அப்படின்னு ஒரு டைரக்டரோ ஒரு புது ஆர்டிஸ்ட்டோ யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னா இன்றைக்கி பப்ளிக் வந்து அவங்கள வந்து வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு சினிமா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான வெஞ்சர் வந்து தமிழ் சினிமாவுடைய என்டையர் சரித்திரத்தையே மாற்றிடுற அளவுக்கு இன்றைக்கி ட்ரெண்ட் மாறி போச்சு. இந்த படம் எனக்கு அமைஞ்சது வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் எல்லா படமும் அமைகிற மாதிரி ஒரு மேஜிக்கலான திங் தான். அதுக்கு பெரிய காரணம் வந்து இந்த படத்தில் வந்து ஆல் இன் ஆல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் மிஸ்டர் ஜோஷ்வா, லயனல் ஜோஷ்வா. ஸோ இது எப்படின்னா, இது முகமூடி படத்துக்கு அப்புறம் 9 குரு படத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் கேப் எனக்கு எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ அந்த கேப்பில் வந்து ஒரு ஹாலிடே போயிருக்கும்போது ஃபேஸ்புக்கில் காண்டாக்ட் பண்ணார். இது நிஜமாவே உண்மைதான், சும்மா பில்டப்லாம் இல்லை. ஸோ ஃபேஸ்புக்கில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம் வரீங்களா அப்படின்னு. எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல, சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தேன். அப்படி வந்து எதிர்ச்சியாக மீட் பண்ணி சும்மா ஒரு சாதாரணமாக பேசி ஆரம்பித்த படம் தான் மகாபலிபுரம். அண்ட் இட் ஹஸ் டர்ன்ட் அவுட் டு பி சச் அ பியூட்டிஃபுல் இது. ஸ்கிரிப்ட் கேட்கும்போதே ஃப்ளோட் அமேசிங், ரொம்ப சூப்பர் ஸ்கிரிப்ட். அண்ட் ஐ பிலீவ் வி ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு இட். இந்த சாங்ஸ்லாம் நான் முன்னாடியே கேட்டிருக்கேன். யூஸ்வலாக நான் விக்கிலாம் வந்து சாட்டர்டே ஆனால் டப்ளின், பாஷா இல்லை பிளெண்ட் அந்த மாதிரி போவோம். இந்த சாங்கோட சிடி விக்கி கைக்கு வந்ததும் அது போகிறதான் நிறுத்திட்டோம். வீட்லேயே உட்காந்துருவோம் இந்த சாங்கை கேட்டுட்டு.
அந்தளவுக்கு இந்த சாங் இம்ப்ரெஸ் ஆச்சு. அது கேயோட மியூசிக்காக இருக்கட்டும், யுகபாரதி சாரோட லிரிக்ஸ் அண்ட் ஹரிச்சரனோட சாங், எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஆத்தாடி நெஞ்சுக்குள்ளேங்கிற சாங். ஸோ அந்த பாட்டு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். விழா நாயகன் சொல்லணும்னா கேயோட அந்த ஆத்தாடி என்ன சொல்ல வந்து எப்படி 80களில் வந்து அடி ஆத்தாடின்னு ராஜா சாரோட சாங் உள்ளுக்குச்சோ எல்லாரையும், அதே மாதிரி இந்த சாங் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு விலாசமாக அந்த திரைப்படத்திற்கு அமையும். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை வச்சு நீங்கள் எல்லா ப்ரொமோஷன்ஸும் கட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு க்ரௌட் புல்லிங் எலிமெண்ட்டாக இருக்கும் இந்த சாங்கு. எல்லாத்தோட ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணுறாரு. மியூசிக் டைரக்டர் வேறு, மியூசிக் கம்போசர் வேறு. இஸ் அ பெஸ்ட் கம்போசர் ஐ திங்க். ஸோ ரொம்ப அழகாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கொண்டு வந்து அலைன் பண்ணுறது ஒரு பெரிய ஞானம் வேணும். அது வந்து கிட்ட இருக்குது. சாங்ஸ் எல்லாம் கேட்குறப்ப எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்குது. ஒன்று ஒரு ஜானரில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் அவரை பற்றி சொல்ல வேண்டும். ரொம்ப மிக சமீபத்தில் நான் அவரோடு இணைந்து ஒரு 5 திரைப்படங்களுக்கு முழு பாடல்களும் எழுதியிருக்கிறேன். ரொம்பவும் நேசத்திற்குரிய, ரொம்பவும் அன்பிற்குரிய என்று சொல்வதை தாண்டி ரொம்ப இசை நுட்பம் அறிந்த ஒரு இளைஞனாக அவர் இருக்கிறார். இவர் இன்னும் பெரிய அடையாளம் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த படம் அதற்கான அடையாளத்தை அவருக்கு ஏற்படுத்தி தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஸ்டூடியோ 9 அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா புதுசாக வரவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என்னையும் எங்களோட படத்தையும் வந்து படத்தையும் வந்துட்டு இவங்க தான் வாங்கியிருக்காங்க. தேங்க்ஸ் a lot சார். அதே மாதிரி இந்த மகாபலிபுரம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ட் மகாபலிபுரம் படத்தில் நான் குப்பன் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் கண்டிப்பாக நல்ல ஒரு படமாக இருக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோன்னா, இதோட ப்ரொடியூசர் விநாயக் மணி ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவர் ஒரு க்ரூவை வந்து எப்படி பார்த்துக்கணுன்றது வந்து தெரியாமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஒரு 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுடைய கம்ஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு 15 ரூபா 20 ரூபா கொடுக்குற ஒரு மனுஷன் அவர். ஸோ அவருக்காகவே இந்த படம் ரொம்ப நல்லபடியாக போகணும். இந்த படத்தினுடைய எல்லா பணியிலையும் ரொம்ப உடனிருந்து கவனித்து கொண்டவர் வந்து எங்கள் அன்பு இயக்குனர் பிரபு சாலமன். இந்த படத்தின் மீது அவருக்கு ஒரு விசேஷமான கவனிப்பும் விசேஷமான ஒரு பார்வையும் இருந்தது. எப்போது நான் அவரை சந்திக்கும் பொழுதும் தம்பி படங்கள் என்னாச்சு, அந்த பாட்டை எழுதிட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்பார். கையலுக்கு நான் பாட்டு எழுதினேனா இல்லையா என்று கேட்பதை தாண்டி மகாபலிபுரத்திற்கு எப்படி பாடல்கள் வந்திருக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். எனக்கு இது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இதில் ஒர்க் பண்ணது. ஏன்னா எங்கள் டைரக்டர் பிரபு சாலமன் சாரோடைய நேரடி பார்வையில் இருக்கிற அவருடைய களத்திலிருந்து வந்த ஒரு ஆள் தான் டைரக்டர் மிஸ்டர் சாண்டி. ஸோ அவர் என்னை கூப்பிட்டு 2 பாட்டு எனக்கு கொடுத்தாரு. இதில் ரொம்ப கிளாஸான ஆடியோ, ஒன்று எக்ஸ்ட்ரீம் அந்த ஆத்தாடி என்ன சொல்ல அந்த பாட்டும், இன்னொரு பார்ட்டி சாங்கு. ரொம்ப அருமையான ஒரு ஆடியோ எனக்கு அவங்க கொடுத்தது. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம். இதில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு போகும். ஸ்டூடியோ 9 சுரேஷும் நாசரும் ஒரு படத்தை வந்து பார்த்து வாங்குறாங்கன்னா அவங்க ரொம்ப இன்டெப்த்தாக போய் பார்த்து ரசித்து அது கண்டிப்பாக நல்ல படங்கிறனால வாங்குவாங்க. அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது எனக்கு. மோர் தேன் தட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சமீபத்தில் அவர்கிட்ட மீட் பண்ணேன். நல்ல ஸ்டஃப்பு, நல்ல சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா புதுசாக க்ரியேட் பண்ணுறாரு, நல்ல மியூசிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த சாங்ஸ் பார்த்து நல்லா இருந்துச்சு 2 சாங். இந்த டீம் வெற்றி அடைய ஐ பிளஸ் தெம் ஆல். கல்ச்சர் வந்து பல விஷயங்கள் புழங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து ஒரு 4-5 நண்பர்கள், ஒரு 7 கேரக்டர் இருக்காங்க. 7 கேரக்டர் முக்கியமான கேரக்டர் இருக்காங்க. இந்த 7 கேரக்டர் வந்து எப்படி ப்ளே ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இதை சஸ்பென்ஸ் த்ரில்லராக பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து நைட் எஃபெக்ட் வரும். அதை வந்து மிக சிறப்பான முறையில் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். இதில் நடித்த விக்கி வந்து இதுதான் ஃபஸ்ட்டு படம். அவர் என்ன அப்படின்னா, இந்த படத்தை நடிக்கிறதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறத வந்து கலைராணி, கூத்துப்பட்ட ஜெயக்குமார் சார் இவங்கள்டலாம் வந்து பயிற்சி பெற்றார். நேரில் போயிட்டு அந்த சிற்பம் எப்படி செதுக்கிறாங்க, சிற்பம் செதுக்கிறவராக தான் இதில் நடிச்சிருக்காரு. செதுக்கிறது எப்படி, இதையெல்லாம் வந்து உன்னிப்பாக கவனித்து இதுக்கு வந்து இதை ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்து மிக சிறப்பான ஒரு சிரத்தை எடுத்துக்கிட்டு மிக சிறப்பாக இது யதார்த்தமாக மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படம் நீங்கள் பார்த்த பிறகு தான் தெரியும் அவர் எவ்வளோ மிக சிறப்பான நடிப்பை வழங்கியிருக்காரு அப்படின்னு. இதோட ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சாங்ஸ்லாம் கேட்சியாக இருக்குது. நிச்சயமாக இந்த படம் தொடர்ந்து வெற்றி படங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டுடியோ 9 வழியாக ஒரு வெற்றி படம் அடையணும். இதே மாதிரி ஒரு வெற்றி விழாவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படம் ஒரு வித்தியாசமான படம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு லைவான சப்ஜெக்ட்,
நடக்கூடிய அது இப்போ கரண்ட்டில் நடந்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான சம்பவத்தோட தொகுத்து ஒரு திரைக்கதையாக அமைச்சு படம் பண்ணியிருக்கோம். இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட் நீங்கள்லாம் நல்லபடி எழுதி படத்தை வெற்றி பெற செய்யும் மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். யுகபாரதி சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, ஸ்டூடியோ 9 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐம் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி ஆல்பம் விச் இஸ் கோயிங் டு கோ வேரியஸ் பிளேசஸ். இந்த படம் வெற்றியடைய மாபெரும் வாழ்த்துக்கள்.